பாத்தீங்களாங்க நம்ம நிலைமைய? எந்த கோவில்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சோ இன்னைக்கு அதே கோவில்ல தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. இதே கோவிலுக்காக அவங்க எத்தனை தடவை வீடு தேடி வந்து நன்கொடை வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு தேடி போய் கொடுத்தா கூட வேண்டான்னு தட்டி கழிக்கிறாங்களே. ஏங்க இப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு என்னங்க காரணம்? நம்ம பொண்ண அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பாம வீட்டோட வச்சிருக்கிறது தானே. இதனால நம்ம என்னத்தங்க சாதிச்சோம்? அவமானப்பட்டது தாங்க மிச்சம். இப்ப என்ன பண்ணலாங்கற? புருஷன் கூட சேர்ந்து வாழறதுக்கு அவ ரெடியா தாங்க இருக்கா. உங்க வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. போதுங்க, உங்க மனச மாத்திக்கிட்டு அவளை அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ வைங்க. இனிமேலாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். இவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவளை அவன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். முதல்ல அதை புரிஞ்சுக்க. அவன் சரியான பொறுக்கிய ராஸ்கலை தெரிஞ்சிருந்தோம் இவளை அவன் கூட வாழ அனுப்புனா நாமளே நம்ம பொண்ணை பாழும் கணத்துல தள்ளுறதுக்கு சமம். யார் சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். நீ புலம்புறத நிறுத்து. இதுக்கப்புறமா நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறது நம்ம பொண்ணோட வாழ்க்கையை தாங்க பாதிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ ஹலோ, ராஜசேகர் தானே? ராஜசேகர் தான் பேசுறேன். நீங்க? டேய் ராஜசேகர், நான் மாணிக்கம் பேசுறேன்டா. மாணிக்கமா? மாணிக்கம்னா அமெரிக்கால? அதே மாணிக்கம் தான். ஆனா நான் இப்ப அமெரிக்கால இல்ல, சொந்த மண்ணுக்கே வந்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமா ராஜசேகர், பொழப்ப தேடி ஃபாரினுக்கு போனேன். இற தேடி போன பறவை கூட்டுக்கே திரும்பி வந்த மாதிரி ஃபேமிலியோட சென்னைக்கே வந்துட்டேன். உன் ஞாபகம் வந்தது, உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டேன் பாத்தியா? பரவாயில்லடா, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் மறக்காம இந்த ஞாபகம் வச்சுட்டு கூப்பிட்டுருக்கே. அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா ஆமா, ஒன்னும் குறைச்ச இல்ல. பாத்தியாமா உங்க அப்பாவை? நான் உன் வாழ்க்கை சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவர் அதுல கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்காம அவர் ஃப்ரெண்டோட போன்ல பேசிக்கிட்டே போறாரு. ரேவதி, இதுல நான் மட்டும் பேசினா பத்தாதுமா. உன் வாழ்க்கைக்காக நீதான் உங்க அப்பா கிட்ட பேசணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி தனிமரமா இருக்க போற? என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை அப்பாக்கு மட்டும் இருக்காதாமா? அவர் வார்த்தையை மீறி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னடி பேசுற? கோவில்ல நடந்ததெல்லாம் பார்த்தல? அம்மா, உனக்கு இது புதுசுமா, அதான் இப்படி எல்லாம் பேசுறேன். இந்த மாதிரி அவமானங்களை நான் வெளியே போறப்ப தினமும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். இதான் நான் போன்ல சொன்ன பங்களா, தனி பங்களா. நீங்க கேட்ட சகல வசதி இந்த பங்களால இருக்கு. வாங்க பார்க்கலாம். சார். வாங்க. சாருக்கு தான் இந்த வீட கேட்டேன். அப்படியா? சரி, உள்ள வாங்க. வாங்க சார். வீட்டை சுத்தி பாருங்க. வீடு பிடிச்சிருக்கா? அட்வான்ஸ் வாடகை எல்லாம் ஏற்கனவே அவர் எல்லா விஷயத்தையும் இந்த வீடு பார்த்து கட்டினது சார். பத்திரமா பார்த்துக்கணும். உங்க சௌகரியத்துக்கு எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. வீடு பார்த்தீங்க இல்லே, எல்லா சௌகரியமும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். அப்புறம் இந்த அட்வான்ஸை செக்கா வாங்கிக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம், செக்காவே வாங்கிக்கிறேன். என் செக் சார்.
நான் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு செக் கொடுத்துட்றேன். நீங்கள் பேர் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு வீட்டு சாவி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கே பால் காய்ச்சிருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் பார்ட்னர் வரட்டும், அதுக்கப்புறம் நான் செக்கே வாங்கிக்கிறேன். பார்ட்னரா? ஆமாம் சார், அவரும் நானும் சேர்ந்து தான் இந்த வீட்டை கட்டினது. புரோக்கர் நீங்கள் வரீங்கன்னு சொன்னதும் அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், வந்துக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு செல்வம் உனக்கு? நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எல்லாத்தையும் உன் சுயநினைவோடு தான் சரியா? அர்ச்சனா எப்பேற்பட்ட பொண்ணு, 2 பேரும் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கோ. அதை விட்டுட்டு எப்படி உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? நீங்கள் தானே சொன்னீங்க நந்தினி ராசியான பொண்ணு, அதிர்ஷ்ட தேவதை, எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு. அரே என்ன சொல்லும், நீ பழைய தூக்கி என் மேலே போடுற? நான் நந்தினி உன் கூட இருக்கணும்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்லை. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கே. ஆரம்பத்துல நந்தினி உனக்கு எப்படி நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் வெல்விஷராகவும் இருந்தாங்களோ, அதுவும் அர்ச்சனாவே நீ கன்வின்ஸ் பண்ணிட்டு நந்தினி உன் கூட இருக்கணும்னு சொன்னனே தவிர இப்படி திட்டத்தனமா வீடு எடுத்து கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அர்ச்சனாவோட கட்டாயத்திலே நந்தினியை கனடாவுக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு ஏர்போர்ட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அர்ச்சனா கிட்டே நந்தினி வெளிநாடு போயிட்டான்னு போய் சொல்லி நம்ப வச்சுட்டு என்னென்ன திலுமுழு பண்ணியிருக்கே. எல்லாத்துக்கும் மேலே இப்ப நந்தினி வயிற்றுல உன்னோட வாரிசு வேற வளருதுன்னு சொல்றேன். என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு செல்வம். உன்னே குடிக்க வச்சதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு என் மனசு உறுத்துது. நான் உன்னை குடிக்க வச்சதோ உன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு. நீ உழைச்ச உழைப்புக்கு களைப்பு தீர்றதுக்காக நான் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்ப நீ குடிக்க ஆரம்பிச்சியோ அப்போத்துல இருந்து ஒவ்வொரு தப்பா நீ செய்ய ஆரம்பிச்சிட்டே. முதல்ல அர்ச்சனா கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சே. அப்புறம் குடிக்கும் போதெல்லாம் நந்தினி வீட்டுல போய் நீ தூங்க ஆரம்பிச்சே. அதனாலே தான் அவங்க அப்பாவோட சாவுக்கு நீ காரணமாயிட்டே. ஆதரவு இல்லாம இருக்கிற நந்தினிக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி இப்போ பொண்டாட்டிக்கு தெரியாம வீடு எடுத்து கொடுத்து அவளை சின்ன வீடாக்க பாக்குறேன். மொத்தத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணமாயிட்டேன். இது எல்லாத்தையும் நான் எப்படி அர்ச்சனா சிஸ்டர் கிட்டே சொல்ல முடியும்? அவங்க முகத்துல முழிக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்கியே. செல்வம், இப்ப நீ இந்த முடிவுல இருந்து மாற போறியா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சோம் நீங்களே இப்படி கேட்டா என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? அவ வயிற்றுல என் வாரிசை சுமந்துட்டு இருக்கா சார். எப்படி விரட்டி விட முடியும்? அதெல்லாம் கூட வச்சு வாழ்ந்துதான் ஆகணும். நான் தெரியாம தான் கேட்கிறேன் செல்வம். அர்ச்சனாவுக்கு தெரியாமே உன்னால எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்? எந்த ஒரு தப்பான உறவும் ரொம்ப நாளைக்கு இருட்டில் இருந்துராது செல்வம். வெளிச்சத்துக்கு வரும்போது விளைவுகள் விபரீதமாயிடும். அந்த மாதிரி உறவுகளாலே எத்தனை குடும்பங்கள் வீணா போயிருக்கு தெரியுமா? எத்தனை கொலை நடந்திருக்கு தெரியுமா? இதையெல்லாம் நீ டிவி நியூஸ்ல பார்த்ததில்லை? அப்படி ஒரு நியூஸ்ல நீயும் வரணுமா சொல்லு செல்வம்? என்ன சேட் நீங்க? நானே குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க தேவையில்லாம என்னெல்லாமோ பேசி என்னை பயமுறுத்தி குழப்பி விட்டுட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன். இதனால என்ன நடந்தாலும் சரி, அதை நான் சமாளிச்சுதான் ஆகணும். நீங்க எனக்கு இது வரைக்கும் என்னெல்லாமோ உதவி பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி, எனக்காக இந்த வீட்டை நந்தினிக்கு முடிச்சு கொடுங்க. நண்பன்ற முறையிலே நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன்.
கேட்கறதும் கேட்காததும் உன் இஷ்டம். உன் இஷ்டப்படி செய். முதல்ல அவருக்கு கொடு. பால் சாப்பிடுங்க. சுகர் கரெக்டா இருக்கா? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? கோவமா? என் மேல நீங்க கோவமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். அர்ச்சனா வாழ்க்கையை பங்கு போட்டுக்கவோ செல்வத்தை அர்ச்சனா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காகவும் நான் இங்க வரல. நடந்து போனது ஒரு விபத்து. செல்வம் எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசுல இருந்தே நானும் செல்வமும் ஒன்னா வளர்ந்தவங்க. நான் முதல்ல மனசுல நினைச்சது செல்வத்தை தான். ஆனா செல்வம் அதை ஏத்துக்காம அது நிறைவேறாம போச்சு. அதுக்கப்புறமும் நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன். ஆனா என் மனசுல விழுந்த அந்த முதல் விதை மண்ணுக்கு அடியில புதைஞ்சிருக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள புதைஞ்சிருந்திருக்கு. அதுதான் இப்ப துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் திட்டம் போட்டு நடக்கல. அர்ச்சனாவுக்கு துரோகம் பண்ற எண்ணம் நிச்சயமா எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. அர்ச்சனாவை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி என்னையும் பாருங்க. என்னை ஒதுக்கி வச்சிடாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த விஷயத்தை எத்தனை நாள் மூடி மறைக்க போறீங்கன்னு உங்ககிட்டயும் பதில் இல்லை. இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். நீயும் நல்ல பொண்ணு, செல்வமும் நல்ல மனுஷன். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா சரி. செல்வம், ஒரு நிமிஷம் வெளியே வா. இனி அர்ச்சனா கிட்ட எப்படி நடந்துக்க போறே செல்வம்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல சார். இந்த பார் செல்வம், ஒன்று மட்டும் சொல்றேன். பொண்டாட்டி பொண்டாட்டி தான், வப்பாட்டி வப்பாட்டி தான். நீயும் அர்ச்சனாவும் வாழ்ந்த வாழ்க்கையை கூட இருந்து பார்த்தவன் நான். புதுசா ஒருத்தி வந்தா பொண்டாட்டி பழசாயிடுவா. அதனாலே அவங்களே ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிப்பட்டவனே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான் செல்வம். அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துராதே செல்வம். பாயும் வயிறுமா இருக்கிற அர்ச்சனா கிட்டே முன்ன விட இப்போதான் நீ அன்பாவும் அனுசரணையாவும் இருக்கணும். பாசமான புருஷனா நீ நடந்துக்கிட்டாதான் நீ செஞ்ச துரோகத்துக்கு உனக்கு கொஞ்சமாவது மன்னிப்பு கிடைக்கும். அதை மட்டும் மறந்துடாதே.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நாரதகான சபாக்கு போகணும். பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகிறது? நீங்க ரோட கிராஸ் பண்ணி லெஃப்ட்ல கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா அங்க ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அதான். தேங்க்ஸ் மேடம். எல்லாரும் பத்திரமா போகணும். ஓரமா போங்க. சரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, ஸ்கூல் குழந்தைங்க ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, நானும் அதை பார்த்தேன். பைக்கை நிறுத்தின ஹெல்ப் பண்ணலான்னு, பட் எனக்கு முன்னாடி நீங்க போய் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. சந்தோஷம்தான். அதே சமயம் பார்வை தெரியாத ஒருத்தர் உங்ககிட்ட பஸ் ஸ்டாப் எங்கன்னு கேட்டாரு. அவருக்கு நீங்க பதில் மட்டும் சொன்னீங்க, ஆனா ஹெல்ப் பண்ணல. பாவம், அவரு கஷ்டப்பட்டு போனாரு. நீங்க அவருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கலாமே, ஏன் அவாய்ட் பண்ணீங்க? குழந்தைங்க ரோட கிராஸ் பண்ணும்போது பயத்திலையும் விளையாட்டுத்தனத்திலையும் அடிப்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்கள கை பிடிச்சுதான் கூட்டிட்டு போனோம். பட் பிளைண்ட் அப்படி இல்லையே. நம்மளை விட அவங்களுக்கு சென்ஸ் அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது வரைக்கும் எந்த கண்ணு தெரியாதவங்களாவது ரோட கிராஸ் பண்ணும்போது விபத்துல அடிபட்டுட்டாங்கன்னு நியூஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டாவது, நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு உதவி பண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவா இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேரு அதை லைக் பண்ணவும் மாட்டாங்க. அதனால தான் அவருக்கு வழி சொன்னதோட விட்டுட்டேன்.